கைஸ் வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். நான் உங்கள் ராமன் குவைத்திலும் பேசுகிறேன். நம்ம சேனல் வந்து இன்ட்ராடே ஆப்ஷன் ட்ரேடிங் செய்யக்கூடிய பிகினர்ஸ்க்கான ஒரு சேனல். நம்ம சேனலில் மேத்தமெட்டிக்கல் முறையில் நம்ம எந்த விதமான நியூஸ் பேஸ்டு இல்லாமல் நம்ம வந்து என்எஸ்சி வெப்சைட்டில் தரக்கூடிய டேட்டாஸை வச்சு மேத்தமெட்டிக்கல் முறையில் நம்ம வந்து லெவல்ஸ் வந்து தந்துட்டுருக்கோம். இந்த லெவல்ஸோட அக்யூரசி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து 100% வந்து ப்ராஃபிட் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம சேனலில் ஃப்ரீ டெலகிராம் குரூப் இருக்குது. விருப்பம் உள்ளவங்க இந்த ஃப்ரீ டெலகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ்க்கு லைவ் மார்க்கெட் சப்போர்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி ட்ரேட் பண்ணணும், எப்படி வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸை கம்பேர் பண்ணணும், ஸோ நம்ம தரக்கூடிய மேத்தமெட்டிக்கல் லெவல்ஸ் வந்து எப்படி நீங்கள் பார்க்கணுன்றத இந்த மாதிரி வந்து லைவ் மார்க்கெட் சப்போர்ட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டவுட்ஸ் இருந்தாலும் நான் கிளியர் பண்ணுவேன். ஓகே கைஸ், நீங்கள் ஃபுல் டே வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் ஃபுல் டே மார்க்கெட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்மளோட மேக்ஸ் முறையில் ஃபார்முலா பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்தீங்கன்னா வித்தின் 1 ஹவருக்குள்ளே நீங்கள் வந்து ட்ரேடு வந்து உங்களுக்கு அந்த லெவல்ஸ் வந்து அக்யூரசி கிடச்சதுன்னா நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்து எக்ஸிட் ஆகிடலாம். ஸோ ஸ்கேல்பிங் பண்ணாலே நீங்கள் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் மார்க்கெட்டை விட்டு நீங்கள் வந்து மற்ற வேலையை பார்க்க போயிடலாம். உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ விருப்பம் உள்ளவங்க நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். என்னோடய சேனல் மூலிமா கிடைக்கக்கூடிய லெவல்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கிறீங்கன்னா மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வந்து ஃப்ரீ டெலகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி யாருக்கா டிமேட் அக்கௌண்ட் தேவைப்படுச்சுன்னா ஜிரோதா, அலிஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், தான். ஸோ இந்த லிங்கை பயன்படுத்தி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்க்ளைமர், நான் வந்து என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜ் வந்து உங்களுக்கு எஜுகேஷன் பர்பஸாக ஷேர் பண்ணுறேன். நான் வந்து சிபிஎஸ் பர்சன் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் வீடியோ. ஓகே கைஸ், ஸோ நாளைக்கான நிஃப்டி எக்ஸ்பைரி லெவல்ஸ் என்ன அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கைஸ், இப்போ வந்து நிஃப்டி என்எஸ்சி வெப்சைட் வச்சுருக்கேன். இதில் வந்து நிஃப்டி இண்டெக்ஸ் ஆப்ஷன் வச்சுருக்கேன். அதே மாதிரி எக்ஸ்பைரி, கரண்ட் எக்ஸ்பைரி நாளைக்கு வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஆக்டிவ் கான்ட்ராக்டில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 24,400 காலம், 24,400 புட்டும் வச்சுருக்காங்க. அதுக்கு கீழே 24,500, அதுக்கும் கீழே 24,450 கால் ஆப்ஷனு, 24,300, 24,350 புட் ஆப்ஷன் தந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு ஸ்ட்ரெடல் மாதிரி தந்திருக்காங்க. ஸோ 24,400. சரிங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்க இடம் 24,430. ஸோ நீங்கள் அட் த மணியாக எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து எதை கன்சிடர் பண்ணணும்னா இப்போ மார்க்கெட் முடிஞ்சதை வச்சு எடுக்கக்கூடாது. ஸோ எந்த க்ளோசிங் ப்ரைஸ் காலும் பொட்டுக்கும் வந்து நியர்பை ஈக்குவலாக வந்து பேலன்ஸு மினிமம் ரேஞ்ச் யார் இருக்காங்களோ அதை தான் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 300, 350 பார்த்தீங்கன்னா இவன் க்ளோசிங் ப்ரைஸ் 100, 350. ஓகே ஓகே, டிஃப்ரென்ஸாக தான் இருக்காங்க. ஓகே, நம்ம 400 அடிப்படையில் எடுக்கலாம். 24,400. ஓகே, இவங்க 2 பேருக்கான இடைவெளி பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஒரு 17 ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து நாளைக்கு வந்து லெவல்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 24,400 கூட இவனோட ஹை 24,497, அதாவது 24,500 ஒரு பிஎஸ்ஐ லெவலு. ஸோ அதுக்கு மேலே நிற்கும் போது மார்க்கெட் வந்து என்ன மாதிரி ஒரு மூவ் தராங்க அப்படின்றத நீங்கள் பாருங்கள். அவன் க்ளோஸ் ஆகிருக்கிறது 68 ரூபா. இந்த 97 ரூபாவை அவன் வந்து ரீச் பண்ணி மேலே போகும்போது அவன் என்ன மாதிரி ஒரு இம்பேக்ட் தரான் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஒருவேளை இப்போ வந்து புட் ஆப்ஷன் வந்து அவனோட ஹைக்கு மேலேயே சஸ்டெயின் பண்ணிட்டான் அப்படின்னா அவன் வந்து மார்க்கெட் வந்து அவன் சைடில் போக ட்ரை பண்ணுவான். பட் ஆனால் அவன் வந்து இப்போ வந்து அவனோட ஹைக்கு கீழே தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கான். சரிங்களா? ஓப்பன் பிலோ, அவனோட அது ஹைக்கு பிலோ அண்ட் ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து அவன் நெகட்டிவாக இருக்கான். இதுவே வந்து கால் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் அபவில் இருக்கான், ப்ரீவியஸ் க்ளோஸ் அபவில் வந்து அவன் வந்து க்ளோஸ் ஆகிருக்கான். சரிங்களா? ஸோ கால் சைடில் அவன் ஸ்ட்ராங்காக இருக்கான். நீங்கள் இந்த மாதிரி வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு மார்க்கெட்டோட டைரக்ஷன் என்னன்றதை புரியும். 24,400 கூட அவனோட ஹை, லோ, க்ளோஸ், ப்ரீவியஸ் க்ளோஸ் ஆட் பண்ணிங்கன்னா அப்சைடு உங்களுக்கு லெவல்ஸ் கிடைச்சிரும். டவுன் சைடு அதேமாதிரி இந்த கூட்டுத்தொகை க்ளோஸ் வேல்யூவோட கூட்டுத்தொகையை வச்சு நீங்கள் வந்து ரேஞ்ச் என்னன்றதை பார்த்துக்கலாம். ப்ரீவியஸ் க்ளோஸோட ரேஞ்சு 158, அதாவது இது வந்து 200 பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஸோ 24,400 + 200 அப்படின்னு வச்சிங்க அப்படின்னா ஸோ 24,600 வரைக்கும் நாளைக்கு மார்க்கெட் அப்சைடில் போக வாய்ப்பு இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 24,200 அப்படின்ற லெவல் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே 24,200லேருந்து 24,600க்குள்ளே வந்து இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ், ஐடி ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கு ஒரு இம்பேக்ட் கிடைக்கும். இப்போ வந்து ஸோ நம்ம என்எஸ்சி வெப்சைட்லேருந்து பார்த்துட்டோம் டேட்டாஸை.
இப்போ வந்து நம்ம ட்ரேடிங் வியூ சார்ட் வச்சு பார்த்துருக்கோம். ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் வந்து இன்னைய ஹையை பிரேக் பண்ணி போகிறாங்க அப்படின்னாலே, ஸோ உங்களுக்கு அப் சைடில் 24,500, 24,515, 529, 576, 600. ஸோ இதுதான் வந்து அப் சைடு லெவல்ஸ். ஸோ ஒன்ஸ் இந்த பிஎஸ்சி லெவலை வந்து சஸ்டெயின் பண்ணிட்டாலே உங்களுக்கு அப் சைடில் நல்ல ஒரு மூவ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் இந்த 530 வரைக்கும் வந்து ஒரு கன்சல்டேஷன் ஜோனில் இருப்பாங்க. ஸோ ப்ரீமியம் டிகே பண்ணுவாங்க. பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ஒருவேளை மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இன்றைக்கி இந்த லெவலில் இருக்க பார்த்தீங்களா 395. ஸோ அந்த லெவலை பிரேக் பண்ணும்போது நீங்கள் புட் ஆப்ஷன் வந்து எடுக்க ட்ரை பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நல்லா வந்து ஃபால் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த லெவலுக்கு அப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். 366க்கு அப்புறம் நீங்கள் வந்து புட் ஆப்ஷனை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ பிகினர்ஸாக இருக்கவங்க அதுக்கு முன்னாடி யாரும் ட்ரேட் எடுக்காதீங்க. இந்த இன்பிட்வீன் ஜோன் வந்து நோ ட்ரேடிங் ஜோனாக வச்சுக்கோங்க. அதாவது 440லேருந்து 440லேருந்து இந்த 384 அப்படின்ற லெவல் வந்து நோ ட்ரேடிங் ஜோன் ஃபார் பிகினர்ஸ். ஸோ ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணி கீழே வந்தால் அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கலாம். 353 டார்கெட்டாக இருக்கும். 339, 331, 316. ஸோ இந்த 316, 331 லெவல் வந்து ஒரு இம்பேக்ட் ஜோனாக இருந்துச்சு இன்றைக்கி. ஸோ மார்க்கெட் வந்து இந்த லெவலை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நல்ல மூவ் தருவான்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி ஒரு நமக்கு நாம் நேற்று சொன்ன வீடியோ படியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 331க்கு மேலே வந்து கால் சைடில் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கண்டிப்பாக அந்த ஒரு 130 பாயிண்ட் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கலாம். ஸோ நல்ல ஒரு மூவ். ஓகே கைஸ். ஸோ டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா லெவல்ஸ் வந்து 298, 287, 276, 270, 256, 232. இதில் தான் டவுன் சைட் லெவலில் 194, 190 சரிங்களா. ஸோ டவுன் சைடு வந்து ரீடெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த லெவலாம் ரீடெஸ்ட் பண்ணுவாங்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அப் சைடில் போகிறாங்க அப்படின்னா நம்ம சொன்ன அந்த 576 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் வந்து 600. ஸோ பட் அந்த பிஎஸ்சி லெவலில் அவன் மார்க்கெட் வந்து என்ன டெசிஷன் எடுக்கிறான் அப்படின்றத நீங்கள் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம ஃப்ரீ டெலராம் குரூப்பில் இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து என்ன மாதிரி வந்து சொன்ன லெவல்ஸ் எல்லாம் வந்து நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து அச்சீவ் பண்ணாங்க. நம்மளோட எல்லா டார்கெட்டும் அச்சீவ் பண்ணாங்க. டைம் டு டைம் வந்து எல்லா அப்டேட்டும் நான் தந்திருப்பேன். புட் ஆப்ஷன் வந்து எங்கே ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அவன் ப்ரைஸ் எங்கே இருக்கான், பட் அந்த ப்ரைஸ்க்கு மேலே போனால் மட்டும்தான் நீங்கள் எடுக்கணும் அப்படின்றத நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும் மார்க்கெட்டு சரிங்களா. ஆல்ரெடி வந்து நாளைக்கான லெவல்ஸ் ஒன்றும் நான் வந்து இங்கே வந்து அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ ஆப்ஷன் உங்களுக்கு கிட்ட வீடியோவில் என்ன ஷேர் பண்ணணும் அதே தான் வந்து ஆல்ரெடி வந்து ஃப்ரீ டெலராக குரூப்பில் அப்டேட் பண்ணிட்டேன். அப் சைட் லெவல், டவுன் சைட் லெவல், ஸோ அதே மாதிரி நம்ம ப்ரீமியம் லெவல்ஸ் இதுதான் வந்து நம்ம தரக்கூடிய ஸ்பெஷல் லெவல்ஸு, மேத்தமெட்டிக்கல் முறையில் தரக்கூடிய லெவல்ஸ். ஸோ நாளைக்கு இந்த லெவல்ஸை யார் வந்து சஸ்டெயின் பண்ணுறானோ, அதாவது இந்த ஷேடட் ஏரியா இருக்குது பாருங்கள், இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இம்பேக்ட் தருவாங்க. ஸோ இதில் யார் வந்து இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டோட இந்த ப்ரைஸை வந்து தக்க வைக்கிறாங்களோ 24,400 காலு இல்லைனா புட்டு, ஸோ 100 ரூபாய்க்கு மேலே யார் சஸ்டெயின் பண்ணுறானோ அவன் ஃபர்தராக வந்து மேலே வந்து இந்த டார்கெட்டெல்லாம் போய் அச்சீவ் பண்ணுவான். ஸோ அப்படி இல்லைன்னா வந்து புட் ஆப்ஷனா இல்லை கால் ஆப்ஷனா அப்படின்றத முடிவு பண்ணுவாங்க. இதை வச்சு தான் முடிவு பண்ணுவாங்க. ஸோ யார் இந்த லெவலுக்கு கீழே போகிறானோ அவன் ரொம்ப வீக் ஆகிடுவான். ஸோ எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஸ்டாப் லாஸ் என்ட்ரிக்கு கீழே வந்து போகிறாங்க அப்படின்னா அவனோட ப்ரைஸ் பிரேக் இன் பண்ணி 24,400 கால் ஆப்ஷன் ஒரு வேளை இந்த 100க்கு கீழேயே இருக்கான் அப்படின்னா அவன் வந்து 59 போய் ரீடெஸ்ட் பண்ணுவான். 59 உடைச்சான் அப்படின்னா 24 லெவலில் போய் டச் பண்ணி அங்கேருந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுவான். ஸோ இது வந்து ஸ்டாப் லாஸ் என்ட்ரி. இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் என்ட்ரி ஏரியாவில் தான் வந்து பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து நம்ம பை பண்ணக்கூடிய ஜோன். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஜோனில் எக்ஸ்பைரி டேயில் வந்து நீங்கள் பிரேக் ஈவன் பாயிண்டில் வந்து ட்ரேட் எடுக்கிறத விட இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் என்ட்ரி ப்ரைஸில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எய்தர் காலார் போட்டு இந்த வேல்யூ கிட்ட வரும்போது நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு இம்பேக்ட் கிடைக்கும் சரிங்களா. ஸோ இந்த லெவலில் நீங்கள் இப்போ வந்து பர்ஃபெக்டாக என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்தராக கிடைக்கக்கூடிய இந்த டார்கெட் வந்து மிகப்பெரிய ஜாக்பாட்டாக அமையும் சரிங்களா. ஸோ 39 ரூபாவில் வாங்குறீங்க அப்படின்னா அவன் 80 ரூபா 90 ரூபா போனாலே பிரேக் இன் பாயிண்ட்டை போய் ரீச் பண்ணாலே இது ஸ்டாப் லாஸ் என்ட்ரிலேருந்து பிரேக் இன் பாயிண்ட்டை ரீச் பண்ணாலே உங்களுக்கு 40 ரூபாலேருந்து 80 ரூபா டபுள் த மணி சரிங்களா. ஒன்ஸ் அதுக்குலேருந்து ஒரு இம்பேக்ட் தரான் அப்படின்னா வந்து இங்கே பாருங்கள் மேக்ஸிமம் வந்து 90லேருந்து அவன் வந்து 170 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது பெரிய ஸ்பைக் அடிப்பான். ஸோ அந்த மாதிரி வந்து மூமெண்ட்லாம் வந்து எக்ஸ்பைரி டேயில் நல்ல ஒரு இம்பேக்ட் கிடைக்கும். நீங்கள் பார்த்து கவனமாக இருப்பீங்க. இங்கே வந்து காமா பிளாஸ்ட்னுவாங்க. அந்த மாதிரி பிளாஸ்ட் வந்து மாதத்தில் ஒரு நாளோ 2 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ 3 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ நடக்கும். எல்லா நேரமும் நடக்காது எக்ஸ்பைரியில். ஸோ அதனால் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன்றத மட்டும் ட்ரேட் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி இந்த மாதிரி லெவல்ஸை உங்களோட ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ட்ராப் பண்ணி நீங்கள் வந்து
பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள், மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு கன்ஃபார்மாக வந்து ரியல் மணியை போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், ஐ ஹோப் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் நம்ம சேனல் வந்து நிறைய மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய நம்மள மாதிரி எளிய மக்களுக்கு போய் ரீச் ஆகும். அவங்களோட பேசிவ் இன்கம்மை அவங்க க்ரோ பண்ண, அவங்க ஃப்யூச்சர் வந்து ஸ்டடி பண்ணி அவங்க மேலே போகிறதுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் கைஸ். ஸோ அது வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். See you tomorrow.